நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க வாங்க. நீங்க உட்காருங்க, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். இல்லம்மா, எதுவும் வேண்டாம். அமலாக்கு ஃபோன் பண்ணி ஃபேமிலி கோர்ட்டுக்கு வர சொன்னீங்களாமே? ஆரம்பிச்சு வச்சது நீங்க. அதை முடிச்சு வைக்கலாம் தான் நான் அவளை கோர்ட்டுக்கு வர சொன்னேன். அதெல்லாம் உங்களையும் ஷாலினியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் எடுத்த முடிவு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீங்க அமலாவை திரும்ப ஏத்துக்கணும், இந்த வீட்டுக்கு திரும்ப கூப்பிடணும். மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு நாங்களாம் ஒன்றும் அவளை இந்த வீட்டு விட்டு வெளில அனுப்பல. உங்க பேச்சை கேட்டு அவளா அவள் இஷ்டத்துக்கு தான் இந்த வீட்டு விட்டு வெளில போனா. மறுபடியும் எங்களால கூப்பிட்டு இருக்க முடியாது. நீங்க கூப்பிட வேண்டாம், அவ வந்தானே நீங்க திரும்ப ஏத்துப்பீங்களா? சரி, நீங்க சொல்ற மாதிரியே மறுபடியும் அவன் இந்த வீட்டுக்கு வரட்டும். ஆனா வேற ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டு மறுபடியும் அவன் இந்த வீட்டு விட்டு போக மாட்டான்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்படி ஒரு உறுதியை என்னால கொடுக்க முடியாது. ஆனா ஒருவேளை அவ உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தானா நான் அவளை சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவளை திரும்பவும் வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன். கேட்டீங்கல்ல, இவங்க பண்ற டிராமாலாம் நீங்களும் ஷாலினி வேணா நம்பலாம். ஆனா ஒரு நாளும் இவங்க பண்ற டிராமாவெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை. நீங்க இப்படி பேசலனா தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு நான் கெடுதல் தான் பண்ணிருக்கேன். மறந்து போய் கூட நல்லது பண்ணாத ஒரு மாமியார் மேல மாப்பிள்ளைக்கு எப்படி மரியாதை இருக்கும்? இதுக்கெல்லாம் வருத்தப்படுற அளவுக்கு எனக்கு அருகதையே இல்லை. இவ்வளவு நாள் நான் பண்ண தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். ஒரு மனுஷியா ஷாலினிங்கிற ஒரு அப்பாவி பொண்ணு முன்னாடி நான் தோல்வியை சந்திச்சிட்டேன். ஒரு அம்மாவை நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என் பொண்ணை நீங்க ஏத்துக்கணும். உங்க மனைவியா இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். அதுக்கான சந்தர்ப்பம் இதுதான். நான் அனுப்பி விடுறேன். நீங்க உடனே சொல்ல வேண்டாம். யோசிச்சு ஒரு நல்ல முடிவு பண்ணுங்க. நான் வரேன். வரேம்மா. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் ஷாலினி அவ கல்யாணம் வரைக்கும் என் வீட்டுல தான் இருப்பா. ஷாலினி ஏன் தங்கச்சி, அவ எங்க இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல, நான். அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ எனக்கு வேணும். ஹே, இவங்க என்ன பேசிட்டு? மகேஷ், உண்மையிலேயே அவங்க மனசுல இருந்து ஜெயந்தி, ஏமா இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க? ஏன் சோகமா இருக்க? உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டோமே நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெயந்தி, நீ மனசு கஷ்டப்படுறதுக்கு காரணமே பழச நினைச்சு ஃபீல் பண்றதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி அமலா பண்றது சரியில்லை. அமலாவாலதான் பிரச்சனை. மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தேன். அவருக்கு அமலாவோட சேர்றதுல விருப்பமே இல்லை. அமலா மேல அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. சம்மந்தியம்மா ரொம்ப ஆர்வமா தான் இருக்காங்க. நாம அமலாவை சம்மந்தி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சோம்னா
பிரச்சனை சால்வ் ஆயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? அவதான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாள. அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? அமலாவை எப்படியாவது மாப்பிள்ளையோட சேர்த்து வச்சிடணும். இதுல நாளுக்கு நாள் அவ குணம் மாறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப மோசமாயிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்மளால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆயிட போகுது. அவதான் யாரு பேச்சையும் கேட்காம திமிரு பிடிச்சு அலையறாள. அவ யார் சொல்லிதான் கேட்க போறா? ஏங்க, நீங்க சொன்ன அவ கேட்பாங்க. யாரு? நான் சொல்லி அவ கேட்க போறாளா? அப்படியே கேட்கறதா இருந்தாலும் ஷாலினி மேல நீ இப்ப காட்டுற அன்பை பார்த்து அவன் மேல ரொம்ப கோபமா இருக்கா. கண்டிப்பா நான் சொல்லி கேட்க மாட்டான். இப்ப அவளுக்கு இருக்கிற கோபம் ஷாலினி மேல வெறியாவே மாறிடுச்சு. ஆமாங்க, அமலா பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அவ மேல வெறுப்பா இருக்கு. எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும் ஷாலினி அவ எதிரியாவே பாக்குறா. நான் இல்லாத வேளையில ஒரு நிமிஷம் கூட அந்த பொண்ணை நிம்மதியாவே இருக்க விடுறதில்ல. வார்த்தையாலேயே கொல்ற. இது பாருங்க, இப்ப எனக்கு என்னை விட அமலாவை விட அந்த பொண்ணோட ஹெல்த் தான் முக்கியம். அவ மேல தப்பு இல்லைங்க. ஏன்னா என் வளர்ப்பு மோசம். நான் அவளுக்கு நல்லதையே சொல்லி கொடுக்கலையே, எல்லாம் தப்பாதான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏங்க, இந்த பிரச்சனைக்கு என்னதாங்க முடிவு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாரு ஜெயந்தி, நாம அவளை கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். அவ இந்த வீட்டுல இருக்கிறது பாருன்னு அவ நினைக்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை நாம உருவாக்கணும். ஷாலினி மேல நாம பாசத்தை அதிகமா காட்டணும்னா அவளுக்கு கோபம் வரும். நம்ம கிட்ட கண்டிப்பா அவ சண்டை போடுவா. அப்படி சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு ஒரு முடிவுக்கு அவ வரணும். அவ கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா நேரம் எங்க போவா? அவ புருஷன் வீட்டுக்கு தானே போகணும். கண்டிப்பா அவ புருஷன் வீட்டுக்கு தான் போவா. ஏங்க, ஒருவேளை அவ அங்க போகாம வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டான்னா? அப்படிலாம் அவ எதுவும் செய்ய மாட்டா ஜெயந்தி. அவ என்ன சின்ன பொண்ணா? விவரம் தெரிஞ்ச பொண்ணு. நாம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெயந்தி உள்ள போ. ஓ அதே மாதிரி ஷாலினி கிட்ட அன்பு காட்ட உன்னால முடியாது. அதனால நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுதான் நல்லது. அமலா பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அவன் மேல வெறுப்பா இருக்கு. இது பாருங்க, இப்ப எனக்கு என்னை விட அமலாவை விட அந்த பொண்ணோட ஹெல்த் தான் முக்கியம்.
என்னடி வெளிய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஓ, யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஏய், போடி, போய் காஃபி எடுத்துட்டு வா போ. பாப்பா. ஏய், நான் சொன்னது உன் காதுல விழல? எங்க அம்மாக்கு வேணா நீ அவங்க வயத்துல பிறக்காத பொண்ணா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ வெறும் வேலைக்காரிதான். போடி, போ போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.